இன்னைக்கு தலைவராகி 2 ஆண்டுகள் ஆகுது. அதுல என்னென்ன போராட்டங்களை நடத்திருக்காரு அவங்க ஒரு பட்டியலை கொடுக்குறாங்களே. காங்கிரஸ் கட்சி அவர் தலைமையில் இங்க என்ன செஞ்சது அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னைக்கு 6வது தீர்மானமா செல்வ பெருந்தகைக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் இருக்கு. அதுலயே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது 6வது தீர்மானம் இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் போட்டதில் அவருடைய செயல்பாட்டின் மூலம் 3ஆம் ஆண்டில் கால் பதித்து பதவியேற்ற நாள் முதல் கொண்டு கடுமையான உழைப்பின் மூலமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. 18,000 கிராம கமிட்டி இதெல்லாம் சொல்றாங்க. இதில் அடிப்படையில் செல்வ பெருந்தகையை பாராட்டுகிறது இந்த கமிட்டி அப்படின்னா புதிய தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுனா அவருக்கான அதிகாரம் என்பதையும் இதில் உறுதி செய்கிறாங்களா திரு கே சி வேணுகோபால்? உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு செல்வ பெருந்தகை மீறி தான் மாணிக் தாக்கூர் பேச வேண்டிய சூழல் இங்கே ஏற்படுது. செல்வ பெருந்தகை அவரும் கொறடா இல்லையா? நாடாளுமன்றத்தில் அவர் எம்பிக்களோட ஒரு காங்கிரஸ் கமிஷனுடைய கொறடானும் போது அவருக்கு ஒரு பொறுப்பும் அவருக்கு ஒரு அதிகாரமும் அல்லது ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குல்ல. அப்போ நான் ராகுல் காந்தி சொல்லி தான் இவர் பண்ணுறாரா? அப்படி தானே வரும். ராகுல் காந்தி தூண்டி விட்டு தான் இவர் இப்படி பேசுறாரு. கட்சி நலன் பேசுறதுக்கு ராகுல் காந்தி தான் சொல்லணுமான்னு அப்புறம் யார் சொல்லுவா? ராகுல் காந்தியோட நான் பேசுறேன். ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதையும் மீறி பேசுறாரு அப்படின்னா இவரை எப்படி கன்ஸ்டியூட் பண்றது? என்ன திசையை நோக்கி போகுது? ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? கோயலேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறாரு. நான் வேணா திரும்ப இதை நம்ம பார்க்கலாம். அவர் திரு கே சி வேணுகோபாலுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு அலையன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோயலேஷன் டாக் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு டங் ஸ்லிப்பு இல்லைனா அது ஒரு ஒரு பார்வையில் சொல்கிறதுன்னு பார்க்கணுமா அல்லது அந்த வேர்டை அவர் காயின் பண்ணுறது அந்த இடத்துல அவர் வந்து திட்டமிட்டு தான் பயன்படுத்தும்? கோயலேஷன் டாக்ஸ்ன்ற மீனிங்கை வந்து நார்மலாக சொன்னது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு. ஏன்னா கெட்டக்காரிகளாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம். இப்போ அதை வந்து கோயலேஷன் டாக்ஸ் அப்படின்னு இவர் வந்து அதுக்கு ஒரு மீனிங் வச்சு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் நார்மலாக ஒரு அலையன்ஸை வந்து கோயலேஷன் சொல்லியிருப்பார் அவர். ஓகே. அப்போ நம்ம அதுக்கு ஒரு மீனிங் எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி கே சி வேணுகோபால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம தலையிடலை அப்படின்னா வந்து இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும். ரவீந்திரநாத் சாமி சார் சொன்னது மாதிரி ராகுல் காந்தி தனது விளையாட்டில் வந்து இன்றைக்கு அடி வாங்கியிருக்காருன்னு தான் அர்த்தம் அது.